இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குது அந்த மாதிரியான சில விமர்சனங்களை வைக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த பார்வை இருந்துச்சு சார். வேல்முருகன் தடை சொல்றாரு அப்படின்னா, வேல்முருகன் பெரிய அப்படியே காந்தியோட வம்சத்தில் வந்தவர். அவருக்குலாம் அந்த தகுதி கிடையாது. நடிகர் விஜயை எதிர்த்ததனால் அவர் தகுதி இழந்து விட்டார். ஏன்னா இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த குரல் திரு விஜய். விஜயை எதிர்க்கிற யாரையும் நான் எதிர்ப்பேன். இல்லை, ஓவராலாக நான் அவரை வாட்ச் பண்ணதில்லை. அந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, பார்க்கும்போது அந்த 2 days சாட்டர்டே சண்டேக்காக பார்க்கும்போது எந்த கண்டஸ்டண்ட்டையும் அவர் வந்து ஃப்ரீயாக பேசவும் இல்லையே. என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே அவர் ஒரு டாமினேஷனில் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அது அடுத்தவர்கள் மனதை பாதிக்கும்னு அவருக்கு தெரியல. இதுல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு பேசினாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பிரவீன் காந்திக்கான பேருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது செய்யலை. 18 பேர் இருக்காங்க என்னோட சேர்த்த 19. ஆனா அது லிஸ்ட்ல வராது, அதுக்கு வராது. ஆனா 18 தான், கணக்கு 18 தான். இப்பயே நீங்க உள்ளதானே சார்? நான் அங்கதான் இருக்கேன். இந்த சீசன்ல உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் சார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா தெரியுறாங்க? டைட்டில் அடிப்பாங்க இல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு துஷார் அது வரைக்கும் போவான். துஷார் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பான். அங்க எதுவுமே சீன் இல்லை சார். இல்ல உங்களுக்கு அங்க ஒன்னே ஒண்ணுதான் அங்க ஸ்கிரிப்டா இருந்தது. 20 பேர் உள்ள போறோம், திடீர்னு 13 பேர் வேலைக்காரங்களாகவும் 7 பேர் முதலாளி ஆகுறதுன்னு கேமு. என்னால அதை ஒத்துக்க முடியல. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. நீங்க சொன்ன அந்த 2 நான் மாதிரி, நான்ன்றதே ஒரு பெரிய பிலாசபிக்கல் தான் சார். நான்ன்றது சொல்லவே முடியாது. இப்ப நான்னா இப்ப பிரவீன் காந்தியோ இல்ல இளையராஜன் அது உங்க பேரு, நான் ஆங்கர் அப்படின்னா அது உங்களுடைய தொழில். போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு இன்ஃபினிட்டியா அதுக்கான பதில் அப்படின்றது அது தேடி போறது இல்ல சார். நீங்க அப்படி கடந்து போயிடுறோம், அதை நீங்க தேடணும். இப்போ இந்த ப்ரோகிராம்ல நம்ம பிக் பாஸ்க்கு வந்துடுறோம், டக்குனு வந்துடுறோம். நீங்க உங்க அவசரம் எனக்கு தெரியுது, உங்க டைவர்ட் பண்ணாதீங்க சார், தெரியுது அவசரம் தெரியுது. ஆனா தயவு செய்து தனியா அது என்னன்னு யோசிக்க. ஓகே, தயவு செய்து இந்த சேனல்ல ஒரு லட்சக்கணக்காக பார்ப்பாங்க, அவங்க எல்லாமே அது எல்லாம் இன்ஃபினிட்டியா இருக்கு, அப்புறம் போவாதீங்க. அது என்னது ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ஈஸியாகும். இல்லைன்னா டஃப்பா இருக்கும். ஈஸி ஆயிடுங்க. இப்போ எனக்கு மரண பயம் இல்லை, எவ்வளவு பெரிய விஷயம். நாளை நீங்க பேசும்போது இங்க எதுவுமே ஸ்கிரிப்ட் இல்ல, அது திவாகரும் சொல்லியிருந்தாரு, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. பொதுவா இது குறித்துன புரிதல் இருக்குன்னு தெரியும். அது எந்த மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அது வேற. ஆனா இங்க வெளியில சொல்லிக்கிற மாதிரி இந்த கேரக்டர் நீங்க பிளே பண்ணணும், இந்த டயலாக் இந்த இடத்துல பேசணுன்ற மாதிரி இருக்காது. ஆனா நீங்க வெளியில வந்துட்டு அதுல ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரி சில பேசி இல்லையா? அது என்ன அப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பேசுங்கன்னு எங்க இல்ல எழுதப்பட்டது எடுக்கப்பட்டது 10 கமெண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது. ஓகே, அது எழுதப்பட்டது. அவங்க அந்த டைரக்டர் டேவிட் லீன் கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் இந்த படத்தை எடுத்தீங்கன்னு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆல்ரெடி ரிட்டன் ஸோ இட்ஸ் டேக்கன். அப்படின்னா எழுதப்பட்டது எடுக்கப்பட்டதுன்னு நான் எதையோ சொன்னேன்ல, அந்த சேனல் என்ன பண்ணுது, அதை இங்க போட்டு இங்க எல்லாமே எழுதப்பட்டது அது நடத்தப்பட்டதுன்னு மாத்திருச்சு. இது இவங்க ஒரு கேம். ஓகே, இதை எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது, இது எல்லாமே சுவாரஸ்யம் தான். அங்க எதுவுமே சீன் இல்லை சார். இல்ல உங்களுக்கு அங்க ஒன்னே ஒண்ணுதான் அங்க ஸ்கிரிப்டா இருந்தது. என்னன்னா, நாங்க நுழையிற வரைக்கும் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரெட்டு ப்ளூன்னு கொடுத்தாரு. ரெட்டு எடுத்தவங்க என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸ், ப்ளூ எடுத்தவங்க டீலக்ஸ் ஹவுஸ், சூப்பர் டீலக்ஸ். அதுதான் கேம், அதுதான் எழுதப்பட்டது. அப்போ நாங்க 7 பேர், நானும் ப்ளூ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நாங்க ஐஃபையா காட்டப்பட்டுச்சு, எங்களுக்கு இவங்க வேலை செய்யணும்னு ஒரு கண்டென்ட். இதுதான் கேம். இப்போ 20 பேர் உள்ள போறோம், திடீர்னு 13 பேர் வேலைக்காரங்களாகவும் 7 பேர் முதலாளி ஆகுறதுன்னு கேமு. என்னால அதை ஒத்துக்க முடியல. ஓகே, நான் அவங்கள வேலைக்காரங்களா என்னால பார்க்க முடியல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒன்னா தானே வரோம். அது எப்படி நான் அதனிலேருந்து நீ டீ எடுத்துருவா, நீ காஃபி எடுத்துருவான். ஆனா பொண்ணுங்க பண்ணிச்சிங்க,
பொண்ணுக்கு இன்னொன்னு அந்த கேமை ப்ளே பண்ண வரவங்க அதை எதுவும் பாரபட்சம் பார்க்காம எதுவும் பண்ணுறாங்க. எனக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் இல்லை சார், நம்ம டிவிலலாம் டிபேட் பேசுகிறோம், ஃபிலாசபி பேசுகிறோம், நம்ம போயிட்டு இன்னொன்று நீங்கள் உள்ளே பேசும்போது தண்ணி விஷயத்துக்கு வந்து இதை பெண்களை பயன்படுத்த வேண்டாம்னு ஒன்று சொன்னீங்க. அதை கேட்கும்போது மறந்துட்டீங்களான்னு தெரியல, 2-3 பெண்கள் இல்லை சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து சில இதில் பெண்கள் இது வந்து பண்ண வேண்டாம், ஏன் பெண்கள் குறித்து உங்களுக்கு அவங்க சொல்லும்போது கூட பெண்களுக்குன்னு ஒரு பாடம் எடுக்கிறாரு, ஏன் பெண்கள் குறித்து உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு? இல்லை பெண்களை மகாசக்தின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அதுக்கிட்டையும் சொன்னேன். ஓகே, பெண்கள் நீங்கள் மகாசக்தி, அதை நீங்கள் உணருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க. அப்போ தான் உங்கள் புருஷனோ உங்கள் லவ்வரோ உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களை பார்ப்பான். நீங்களும் சராசரியாக உங்களை நினச்சிங்கன்னா அவனும் அப்படியே பார்ப்பான். அதுலேருந்து தான் நான் டாப்பிக்கே ஆரம்பிக்கிறேன். தண்ணியை இழுத்ததில் என்னன்னா, அது நாங்கள் போய் இழுத்து பார்த்தோம், 3 பேர் இழுக்கிறோம், முடியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம டீமில் யார் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான் அப்படின்னு அவனை நான் ரெஃபர் பண்ணுறோம். இதில் பெண்கள் அப்போ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இழுக்க முடியாதுன்றது லாஜிக். ஆனால் ஒன்று அவங்க கேட்டு வாங்கியிருக்கலாம், இழுக்கத்தான் முடியாது, பார்க்க முடியல, நாங்கள் உட்காந்து வீடியோ பார்க்குறோன்னு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அது கேட்கல, அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. கேள்வி சும்மா நீ இதையே பேசிட்டு இருக்கக்கூடாது, உட்காந்து நாங்கள் பார்க்குறோம் சார், இருக்கிறது ஒரு வேலைன்னா பார்க்கறது ஒரு வேலை தானே, அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ விநியோகம் பண்ணுறதுன்னு ஒரு வேலை தானே, அதை நாங்கள் பண்ணுறோன்னு கேட்டுருக்கலாம்ல. அதுக்கு வம்பு வளர்க்குறதுல தான் இருக்க தவிர அதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யணுன்றதுலாம் என்ன இல்லை. அது பெண்கள் தான் சார். ஒன்று சார், பெண்கள் வந்து அவங்கள செல்லமாக பார்த்துக்கணும். ஓகே, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள குற்றம்லாம் சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, சந்திரன் அவங்க பயாலஜியில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கு, நம்ம அந்த மனநிலை தான் அவங்கள வேலை. சார் உண்மையிலே இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி சார் இருந்துச்சு? நிறைய பேர் வெளியில இருந்து எல்லா வசதியும் இருக்கு உள்ள இருக்கலாமேன்னு தோணும். ஆனால் இந்த தடவை எனக்கு என்னமோ அந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப சிக்கனமாக இருக்கும், எந்த சீசன்ல இல்லாதது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. இல்லை அது கேம் சார், கேமில் உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க சார். எப்போ வேணால் தண்ணி ஒரு உஷாராரு 2 பேருன்னு வச்சோம், அந்த 2 பேருக்குள்ளே அப்பப்போ அது அந்த இவன் பார்ப்பான், அவன் விட்டுருவான், இது என்னமோ நடந்துக்கிட்டு இருந்தது. சபரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவன் கண்ணு பீரை பின்னாடியே தான் இருக்கும், காதை அப்படியே வச்சுருப்பான், அதுக்கு ஒரு சீன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஃபைன், அது டஃப்பாக இருந்தது. டஃப்பாக தான் வாட்டர் தான் இந்த சீசனில் ஹீட்டர். ஓகே, மேட்டர் வாட்டர் தான் மேட்டர், அப்படி ஆயிடுச்சு அது. இந்த சீசன்ல உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் சார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா தெரியுறாங்க? இவங்க டைட்டில் அடிப்பாங்க இல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு துஷார் அது வரைக்கும் போவான். துஷார் வந்து டஃப் ஃபைட்டு கொடுப்பான். கடைசியில் மக்கள் ஏதாவது மாற்றலாம். ஏன்னா இப்போ இந்த 18 பேருடைய நகராது, நல்லா கேட்டுங்க. இப்போ 18 பேர் இருக்காங்க, என்னோட சேர்த்த 19. ஆனால் அது லிஸ்ட்டில் வராது, அது வராது. ஆனால் 18 தான், கணக்கு 18 தான். இப்போ நீங்கள் உள்ளதானே சார்? நான் அங்கே தான் இருக்கேன் சார். சிம்பிள் சார், என் நினைவு அங்கே தான் நாங்கள் இருக்கேன் சார். நீங்கள் அதை நீங்கள் நம்ப கஷ்டமா இல்லை, உண்மைதான். கம்பி கட்டுற மாதிரி தான் இருக்கும், எனக்கே தெரியும். தம்பி கட்டும் கம்பி, உங்களுடைய நினைவுகளும் இருக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கு குறித்த நினைவுகள் வரலாம். அது இருக்கு, சத்தியமா இருக்கு, சத்தியமா. யாருமே உங்கள்ட்ட யாரும் இருக்க முடியாதுன்றது உண்மை, அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக அங்க எல்லாம் கெட்டவங்க எல்லாம் சொல்ல சார். இப்போ அவங்க கேம்ல இருக்காங்க, அதுல கனி மேடம், நம்ம நினைக்கிற மேடம், பிரவீன் ராஜ் கொஞ்சம் ரீசனபிளான பர்சன், வேற யாரு கொஞ்சம் ரீசனபிளான, கானா வினோத், இந்த 3-4 பேர். துஷார் தெய்வம், அது மகாசக்தி, அது தெய்வம். துஷார், இந்த 4 பேர் மேபி நீங்க சொல்ற மாதிரி என்ன நினைக்கலாம், ஆனா அவங்கள நினைக்க விடாம அங்க அவங்களுக்கு தொடர்ந்து கார்னர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன அவங்க நினைக்க முடியாது, நான் நினைக்கலாம். ஏன்னா அவங்க கேம்ல இருக்காங்க, நான் ரிலாக்ஸா இருக்கேன். ஓகே, நான் எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை, நான் ஜாலி. இப்போ இதுல நீங்க வரும்போதே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து ஒரு இக்னோர் பண்ணீங்க கரெக்டா, குட் 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 அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில கண்டஸ்டன்ட் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தோணுச்சு, அவங்கள தரக்குறைவாவோ இதுவோ பேசல. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள பேசணும்னு அவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க, தகுதியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான பர்சனும் தேவைதான். ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சர்ச்சைக்குரியவர்களாக மட்டுமே உள்ளே போடும்போது ஒரு தரமான கண்டென்ட்டாக அது வெளியில் வரும், ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி இருந்துச்சு? என்கிட்ட பேசின எல்லாருமே இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சொன்ன கமெண்ட்ஸு, என்ன சார் இந்த வாட்டி இப்படி கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு யாருமே பாப்புலர் இல்லை. ஃபஸ்ட்டு பாப்புலாரிட்டி பார்ப்பாங்கல்ல, தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கும். மேபி சபரி டிவியில் சீரியல் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த அம்மா குக்கு வித் கோமாளியில் வின்னர் ஆகியிருக்காங்க, அனு மேடம். அந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்குது, செலிபிரிட்டிஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸ் ஆகியும் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பண்ணியும் வந்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த பேரை சொன்னால் தெரியுமானா தெரியாது. இப்போ ஒட்டுமொத்தமாக சார் என்ன தெரியும்ல, தெரியும், சினேகன்னா தெரியும். ஓகே, அது பிரவீன் காந்தினா
இப்போ அந்த படங்களை வச்சு தெரியும், படங்களை வச்சு தெரியும். ரட்சகன் படம், ரட்சகன் ஜோடி ஸ்டார்னா தெரிஞ்சிடும், ஓ அவரா அப்படின்றாங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு இருந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வெளிய இருந்துச்சு, உள்ள இருந்தவங்களுக்கு இருந்துச்சு நினைக்கிறேன். ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள போயிட்டு நாமினேட் பண்ணும்போது யாருன்னு தெரியாம பேர் பார்க்கலாம் வந்தாங்க. நீங்க கூட மாயான்னு பார்வதி போயிட்டது, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து சுதாகர் அப்படின்னு சொன்னது, இல்ல அவருக்கு அதுவே அதிகம். அது ஏன்னா அவர் பேர் வாட்டர்மெலன் அப்படின்றது இருக்குது, பேர் என்னன்றது தெரியல. அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு என்ன சார் பண்ணுவேன். அதான் சொல்றேன், இது ஆடுறதுக்கு பேர்லாம் தேவையில்லை. இல்ல விஜய் சேதுபதிக்குமே அந்த குழப்பம் இருந்துச்சு, அவரு பேர் கேட்டுக்கிட்டாரு. அந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்டை இறக்கும்போது உங்களுக்கு உளவியலா கொஞ்சம் இதுல நம்ம இருக்க வேணாம்னு உள்ளரையே போனது தோணுச்சு. ஏன்னா அதெல்லாம் இல்லை சார் ஒண்ணுதான் எனக்கு அங்க பிரமிப்பு ஏற்படுத்தியது பிக் பாஸ் டீமோட ஒர்க். நல்லா கேட்டுங்க, நான் டைரக்டர், எப்போவுமே நான் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி இந்த டீம் ஒர்க் பண்ணுது, ஏதாவது கோட்டை விடுதா, அதை தான் பார்த்தேன். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. எனக்கு டைமே தெரியாமல் பண்ணிட்டாங்க சார். என்ன டைமில் இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 3 மணி இருக்கும் பாருங்கள், 2:45 இருக்குமா, 3 போகுது. ஓகே, எனக்கு ஏன்னா நான் கடைசியாக டைம் பார்த்தது 2:15 பார்த்தேன், நானே கணக்கு பண்ணுறேன். ஆனால் இப்போ இதே டைம் நான் அங்கே இருந்தேன்னா 5 இருப்பேன், தெரியல. ஓகே, ஏன்னா எப்போ நான் வந்து வாட்ச் இல்லை, மொபைல் இல்லை, எதுவுமே இல்லை. நான் வாட்ச் பண்ணணும்னா உங்கள் முகத்தை தான் வாட்ச் பண்ணணும். ஓகே, அப்படி ஒன்று நல்ல டஃப்பாக இருந்தது. இதுல ஒரு பொண்ணு நந்தினின்றவங்க அவங்களே வெளியேறினதையும் பார்த்து என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் அழுதுகிட்டே இருந்தாங்க, யார் வெளியேறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன அவங்களே தான் சார். இப்போ நான் நினச்சிருந்தா எனக்கு வந்து இது புரிதல் இல்லாமல், உலகம் புரிதல் இல்லாமல் இருந்திருந்தா நான் அங்கேயும் அழுதுருக்கலாம், கட்டி பிடிச்சி அழுதுருக்கலாம். ஓகே, உங்களை அது மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கு தான் அவங்க பின்னாடியே வருது. எல்லாம் அதே மாதிரி வருதுங்க. ஏதோ நான் எல்லா ராஜ்யத்திலே இருந்து முத்து படத்துல ரஜினி பாரு, ராஜ்யங்கள் உன்னை பாட ராந்திருக்கும் பொழுது அப்படியே நடுத்தருக்கு போற மாதிரி பாக்குதுங்க. சார் உங்களுக்கா சார் அப்படின்ட்டு குத்துனதே இதுக்குதான். நமக்கு தெரியுது. இந்த பாருப்பா, என்னை தோத்தோடா என்ன அனுப்ப ட்ரை பண்ணாது, இது எனக்கு தோல்வியே கிடையாது, இது ஒரு அனுபவம், தோல்வி கிடையவே கிடையாது. அனுபவம் எனக்கு மரணமே அனுபவம்ட்டு நான் அங்க அது வரைக்கும் போயிட்டேன். நான் இன்னொன்னு அந்த ஏஜ் குரூப்போட உங்களால சார், நான் அவங்களோட சின்ன பையன் சார். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் சரி சின்ன பையனா, அப்போ இப்போ 11 மணிக்கு எந்திரிக்கிறவன் சின்ன பையன். அந்த வயசானவங்களோட உங்களால பயணிக்க முடியலையோ? நீங்க நான் தான் 1.5 மணி நேரம் ஓடினேன். ஓகே சார், 1.5 மணி நேரம் ஓடுறவன் சின்ன பையன் யார் சார்? சின்ன பையன் என் கூட துஷார் ஓடி வரான், 10 நிமிஷம் ஓட முடியல சார். உங்களுக்கு வீடியோ இருக்கு, என் கூட ஒரு வாட்டி சார் கேனை உங்க கூட ஜாயின் கேக்குறேன். ஒருவேளை உங்க ஓட்டத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலையா? அப்படி எடுத்துக்கலாம் சார். ரெண்டுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணேன், மென்டலி பிசிக்கலி. அதுக்கு பசங்க இன்னும் தயாராகல. அங்கதான் இந்த ஜென்ரேஷனே கொஞ்சம் மாட்டிட்டு முடியுது. அதை தான் நான் சரி பண்ண தான் உள்ள வந்தேன். இப்போ பருத்தி வீரன், சரவணன், சேரன் சார் இருக்கட்டும், அவங்கலாம் வரும்போது ஒரு பெரிய டைரக்டர் ஆர்டிஸ்டும் போது ஒரு 2-3 பேர் வந்து கொஞ்சம் பேசுவாங்க, அவங்களுடைய அனுபவங்களை கேட்கறதெல்லாம் வந்து பார்ப்போம். அந்த சீசன்ல சாண்டி, கவின் இவங்கெல்லாம் கூட சேரன் சார் இருக்கும்போது லாஸ்ட்லியா அப்பான்னு போயிட்டு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு செட்லையும் பார்ப்போம். நீங்க வந்து ஒரு ரட்சகன் படம், இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நேற்றுக்கு வந்து கூட ஒன்று போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், பிரதீப் ரங்கநாதன். இப்படி நீங்க வந்து ஒரு 90s ஒரு பெரிய இயக்குனராக இன்னைக்கும் அதை நினைச்சு பார்க்குற சாங்ஸா இருக்குது, படமா இருக்குது. அதை பண்ண ஒருத்தர் கூட உங்கள்ட்ட வந்து உங்களுடைய கேட்டாங்களா? இல்ல அது நம்ம தப்பே சொல்லக்கூடாது. எல்லா பசங்களும் பாராட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகர் ஒரு 10-15 வாட்டி பாராட்டி பாட்டு பாடினார். சார் என்ன பாட்டு சார், நான்லாம் வந்து மதுரையில சார், இங்க இருந்து அங்க போற வரைக்கும் எங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். அப்போ கேசட் சார், அது நம்ம எல்லா பசங்களும் பாராட்டினாங்க. பார்வதிக்கு மட்டும் உங்க மேல எதுவும் பர்சனலா இருந்துச்சதோ? ஏன்னா அவங்க நீங்க நான் ஆரம்பிக்கும் போது பிரச்சனைல இருந்து காலாட்டுறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் பண்ணிட்டு சார். நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபேவராகவே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா சார்? சமுதாயத்துல உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அப்படிதான் சார். படைப்பே அப்படிதான் சார். அது அப்படிதான் இருக்கும் சார். எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தா என்ன கேம் ஆடுவீங்க? ஒன்று அப்படிதான் இருக்கணும். அப்படி உங்களை எதிர்க்கணும், நீங்கள் உங்களை திருத்திக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எதையா கற்றுக்கணும். இதுக்காக தான் இறைவனே அப்படி படைக்கிறாரு சார். பிக் பாஸ் ஷோ நல்லா கேட்டுங்க, பிக் பாஸ் ஷோன்றது வெறும் ஷோ கிடையாது, அது ஒரு வாழ்வியல். அதை நீங்கள் வந்து வேல்முருகன் தடை சொல்கிறாரு அப்படின்னா, வேல்முருகன் பெரிய அப்படியே காந்தியோட வம்சத்தில் வந்தவரா அவர் கிடையாது. அப்புறம் அவருக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது. இதை நிறுத்த சார். விஜய் நடிகர் விஜயை எதிர்த்ததனால் அவர் தகுதி இழந்து விட்டார். ஏன்னா இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த குரல் திரு விஜய். விஜயை எதிர்க்கிற யாரையும் நான் எதிர்ப்பேன், அவருக்கு பிக் பாஸை எதிர்க்கிற தகுதியெல்லாம் கிடையாது. சும்மா அதை சீன் ஆகுறாரு. இப்போ அதை போட்டதுனால இப்போ அது அவரும் ட்ரெண்டிங்குள்ள நுழையிறாரு.
அப்படிதான் அவருடைய முனைப்பே தவிர இது அப்படியே நிறுத்திட்டு அப்படியேனா அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கும். நோண்டிங்கன்னா கல்யாணம் இருக்கும். நீங்கள் அப்படியே நல்லவன் பர்ஃபெக்ட்ல இங்கே யாருமே கிடையாது. அதை நோண்டும். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குது அந்த மாதிரியான சில விமர்சனங்களை வைக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த பார்வை இருந்தது சார். அந்த பார்வை உள்ள போற வரைக்கும் இருந்தது உண்மை. என்னன்னா பொண்ணுங்க கலர்ஃபுல்லா இருக்கு, பசங்க அதையே பார்க்குறானுங்கன்றதெல்லாம் நான் முதல்ல இருந்த நம்ம காதில் கேட்டோம், பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நானும் அந்த வனிதா மேடமோட பொண்ணு இருக்கு இல்லையா, அதோட இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க இதே மாதிரி மாறிடுமே, தூக்கி எறிஞ்சு பேசுறதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இதை கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா வீடு நிம்மதியாக இருக்காது எல்லாம் நான் நினச்சது உண்டு. பை லக்கா நான் ப்ளூவை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ ஒருத்தன் பணக்கார வீட்டில் பிறக்கிறாங்கிறது அவன் பிளான் கிடையாது, அவன் பிறக்கிறான். அது மாதிரி நான் ப்ளூவை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ ரெட்டை கலெக்ட் பண்ணவர் அது மாதிரி ஒரு புவர் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அங்கே பிறகுறாரு. இப்போது ப்ளூவை செலக்ட் பண்ணதும் ரெட்டை செலக்ட் பண்ணதும் யாரோட திட்டம்? ஏன்னா எதுக்குன்னே தெரியாது. அப்போ அங்க உங்க லக்கு ஸ்டார்ட் ஆகுது. இறைவன் அங்க உங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது. நீ பெரிய ஆளுக்கு குழந்தையா போற, நீ வந்து இப்படி போற கேம். சரி, பிறந்தாச்சு, உள்ள நுழையிறோம், 20 பேரும் உள்ள நுழையிறோம். அங்கதான் ஓபன் பண்றாங்க. நீ வந்து உனக்கு லக்ஸரிகள் தரப்படும், அவங்களுக்கு நீங்க வேலை செய்யணும்னு சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரிதான் சமுதாயத்தில் ஒரு பணக்காரர்களுக்கு ஒரு சில ஏழைகள் பாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அதுல இப்ப இந்த பணக்காரனா இருந்து திமிர் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் இங்க தூக்கி போடப்படுவார். அதுவும் இதுல நடக்குது, லைஃப்லயும் அப்படிதான். ஓகே, நீ நல்லா சின்சியரா இருந்தீன்னா நீ பணக்காரனா ரைஸ் ஆகலாம். அப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து அவங்க ஒரு மாதிரி சுருக்கி அங்க வச்சிருக்காங்க. நீ கவனமா இரு, தெளிவா இருந்தீங்கன்னா உனக்கு வின்னரு, இதை உன் இன்னர்ல எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் நடத்துறாங்க. இதுல எங்க தப்பு நடக்குதுன்னா அவங்க சொல்றதுக்கு உல்டாவா ரவுடித்தனம் பண்ணி கவனத்தை ஈர்க்கணும்ன்றது இன்றைய என்ன சொல்றது அங்க நுழைஞ்சிருக்கிற ஒரு சிலர் பண்றாங்க இல்லையா, அது தப்பு. அவங்க கேட்கலையே அப்படிலாம் பண்ணணும்னு, நீங்க வேற கேம் பண்ணலாமே, வேற திறமையை காட்டலாமே. இல்லை, இன்னொன்று உள்ள சொல்லும் போதே நீங்கள் இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு தான் அதற்கான ஆட்கள் எடுக்கிறேன், சண்டை வரணும் அப்படின்னு. ஏன்னா போன சீசனில் ஒரு 50 நாட்களுக்கு மேலே எதுவுமே ப்ளே பண்ணல, எல்லாருமே நல்லவங்களாவே காட்டிகிட்டு இருந்தாங்க, ஒரிஜினல் ரியல் ஃபேஸ் வரல அப்படின்னாங்க. உங்கள் நண்பர் ரஞ்சித்துக்கெல்லாம் கூட அது நடந்திருக்கும் பாரு, இவர் எப்பவுமே தங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு, இவர் வந்து ஒரிஜினல் இது கிடையாது சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு சந்தேகம் இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட நான் கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டேன்னு ரொம்ப சேஃப்டியாக ஆனால் இந்த சீசனில் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஏதாவது ஒரு சண்டை பண்ணணும், அதுவுமே எதுக்குன்னு தெரியாமல் அந்த பொண்ணு ரம்யாலாம் கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லிட்டாரு, அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும், அப்பதான் சர்வைவ் ஆகணும், மற்றவங்க பண்ணும்போது உங்களால அதுக்குள்ள நிக்க முடியலையோ? இல்ல, எனக்கு என்னன்னா சார், நம்ம வந்து ஒரு சராசரி ஆளா வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம எதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கோம்னா, கரூருக்கு குரல் கொடுத்துருக்கோம், கள்ளக்குறிச்சிக்கு குரல் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ இந்த தூத்துக்குடிக்கு குரல் கொடுத்துருக்கோம், நல்லது கெட்டதுக்கு நம்ம நின்றுருக்கோம். இங்க வந்துட்டு உப்பு போட்டதை பெரிய பிரச்சனையா இருக்கும்போது ஐயோ இதெல்லாம் மேட்ரே இல்லையாங்க, தூத்துக்குடியில உப்பளத்துல பெரிய சண்டையா இருக்கு, அது இல்லை நமக்குன்னு இருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு டியூனை பாக்குறது அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம வந்து நம்ம ரட்சகன் டைரக்டர் இருந்ததுனால எனக்கு வந்து பெரிய விஷயனா தான் நான் பார்ப்பேன். பெரிய பிரச்சனைங்க, இந்த நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், அந்த விஷயம் நான் இருந்துச்சு. ஆனா அங்க நீங்க அந்த வீட்டுக்குள்ள இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்கணும், அதுதான் கான்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் பெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் தான் நான் ஆயிருக்க முடியும். சார், இன்னொரு விஷயம், இது எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் போகும்போது ரொம்ப நேர்மையான சில பதிலாக பார்க்கறது, எதுக்கு வந்திருக்கீங்கன்னா இன்னொரு பக்கத்தை காட்ட வரேன்னு சொல்லுவாங்க, நான் இங்கே வாழ்க்கையை கற்றுக்க வரேன்னு சொல்லுவாங்க, இப்படி பல பதில்களை வந்து பார்ப்போம். அதில் ஒரு சிலர் சொல்லும்போது ரியாலிட்டியான பதிலை எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, இங்கே வந்தால் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், இல்லை எனக்கு டைட்டில் வின் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், என்னுடைய இஎம்ஐ அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பதில் இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிற பார்வை கொஞ்சம் லோ பட்ஜெட்டான பிக் பாஸா தெரிஞ்சுது. இதை வந்து கொஞ்சம் கொச்சையா கூட இருக்கலாம், சில ஊடகங்கள்ல 100 நடிகர் மலிந்த நடிகர்களுக்கான 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டன்ற மாதிரி கூட விமர்சனங்கள் மீம்லாம் பாக்குறீங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு பேசுனாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பிரவீன் காந்திக்கான பேருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது செய்யல. ஓகே, அது செஞ்சிருக்கணும் அவங்க. நான் நினைச்சது சில விஷயங்களை நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடாது. அவங்க இல்லை, அவங்களும் மேபி டைரக்டர் வந்து ஒரு 50 நாள் இருப்பாரு, 70 நாள் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அவங்களும் நினைச்சிருக்கலாம். நான் நினைச்சேன் நம்ம அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 6, 7, 8 வாரம் இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு தான் என் மைண்ட் செட். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 60 நாள் 2 மாசம் அப்படின்றது என் மைண்ட்ல இருந்தது. அதுக்கான ஒரு சம்பளமா அவங்க ஒன்று சொன்னாங்க. ஓகே,
2 வருஷம் 2 மாசம் இருந்தோம்னா இவ்வளவு வருது, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு வாரத்துக்கு தான் வாங்கிட்டு அது கொஞ்சம் எனக்கு மன வருத்தம் உண்டு. சரி பிக் பாஸ் தானே, என் பர்ஸை பிக் பாஸ் நிறைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. ஏதோ ஒரு வகையில ஏங்க நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பெரிய வைபை கிரியேட் பண்ணிட்டோம். ஆமா, இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து உங்களை மாதிரியான ஒரு சீனியர் டைரக்டர் உள்ள எல்லாம் போகும்போது உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் அப்படின்றது வெளியில இருக்கவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அங்க சின்ன சின்ன மரியாதை குறைவா இருக்கும்போது பாக்குற ஆடியன்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கும் என்ன மரியாதை கம்மி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல இப்போ உதாரணத்துக்கு இல்ல சார், கேம் ஆடினாங்களே தவிர பர்சனலா எல்லாருமே பிரவீன் சார் வார்த்தை விஜய் சேதுபதி வரைக்கும் சார் போடாம பேசவே இல்லை. அவரே அப்படி பேசும்போது இவங்கலாம் எல்லாருமே சார் போட்டு தான் பேசுறாங்க. சப்போஸ் கோவம் வந்தா கூட திவாகர் வந்து சார் போட்டு தான் பேசினாங்க. அந்த ஒரு இடத்துல ஒன்றும் இதுவாச்சு, சார் வந்து நடுநிலை இல்லாம பேசுவார், அப்பவும் சார் தான் மரியாதை. அதெல்லாம் நம்ம யாரையுமே தப்பா சொல்லக்கூடாது. இல்ல உதாரணத்துக்கு வந்து இப்போ விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு ஹோஸ்ட் வந்து பேசும்போது இப்போ கமல் சார்னா ஓகே, அவர் எல்லாருமே திட்டும் போது ஒரு ஓகே, அவர் குட்டுப்பட்டாலும் மோதிர கை இப்போ விஜய் சேதுபதிங்கும் போது வெளியில இருந்து பாக்குறவங்க இவர் டைரக்ட் பண்ணும் போதெல்லாம் அவர் பிறந்திருப்பாருன்னு தெரியாது, இல்ல பிறந்திருந்தா கூட அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாரு, வாய்ப்பு தேடிட்டு இருந்திருப்பாரு. நீங்க கடைசி படம் பண்ணும்போது கூட அவர் வாய்ப்பு தேடின ஒருத்தரா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இப்படி இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து நம்மள டிக்டேக் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு எப்பயாவது மனசுல தோணுச்சுதா? ஏன்னா இல்ல நீங்க வெளியில வந்து பார்த்த பிறகாவது அவர் ஷோ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து, வெளியில உங்களை எலிமினேட் பண்ணி அனுப்புனதுல இருந்து. இல்ல ஓவராலா நான் அவரை வாட்ச் பண்ணதில்ல. அந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, பார்க்கும்போது அந்த 2 டே சாட்டர்டே சண்டேக்காக பார்க்கும்போது எந்த கண்டஸ்டன்ட்டையும் அவர் வந்து ஃப்ரீயா பேச இல்லையே. என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே அவர் ஒரு டாமினேஷன்ல ஆதிக்கம் அதிகமா இருந்தது. அது அடுத்தவர்கள் மனதை பாதிக்கும்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவரு வந்து பெரிய இடத்துல இருக்காரு, இவங்க பதட்டத்துல இருக்காங்க. என்ன விடுங்க, பதட்டத்துல எல்லாருமே இருக்காங்க இல்லையா. எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இஎம்ஐல வந்திருப்பாங்க, கனவுல வந்திருப்பாங்க. வெளியே போய் முதல்ல அந்த கடங்காரம் பிரச்சனையை தீக்கணும்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்ப அவங்களாம் அந்த நெருக்கடியில டென்ஷன்ல இருப்பாங்க. அப்ப நீங்க தான் ஒரு குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது, ரொம்ப ஒரு ஆதிக்கம் அதிகமா இருந்தது. நான் அதை ஃபீல் பண்ணேன். என்கிட்டயே அது இல்ல, அது விஜய் சேதுபதியோடைய ஒரிஜினாலிட்டியா தெரியல அப்படின்றது இருக்கு. இன்னொன்று ஷோ அவருக்கான ஸ்கிரிப்ட் அவர் இப்படிதான் பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறதும் இருக்கலாம் இல்லையா. ஒரு ஷோவை வந்து அவங்க தான் அடுத்தடுத்து எடுத்துட்டு போகணும், ஒரு ஹோஸ்டா பண்ண வேண்டிய இடத்துல அவரு அந்த நிர்பந்தத்துல இருக்காரு. ஏன்னா அவருக்கான ரியல் ஃபேஸ்ன்றது ஹோஸ்ட்ன்றதுனால நீங்க கோஸ்டா இருக்கணுமா? கோஸ்டா இருக்க வேண்டியதில்லை, இல்ல பெஸ்டா இருக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் அதுல கலந்துகிட்டு வந்த பிறகு கமல் சார் மேலேயுமே கடுமையான விமர்சனங்களை வச்ச கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இவர் மேலேயுமே போன சீசன் எனக்கு விஜய் சேதுபதி சார் மேல எந்த வருத்தமும் இல்லை. ஏன் எனக்குன்னா கடைசியில எனக்கு அவர் பெரிய ஒரு என்னை பெருமையாக்கி விட்டாரு. எதுனா நான் வந்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி பேசினாரு பாருங்க. ஸ்பேஸ்னாரு, நான் இருக்கன்னாரு. இவரு நான் எதை நோக்கி பிக் பாஸுக்கு வந்தனோ அதை அவர் சொல்லிட்டாரு. அவர் ஸ்பேஸுங்கிறாரு, அப்ப இங்க இருக்காரு, இங்கே இருக்குங்கிறாரு, அங்கே இருக்குங்கிறாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணாரு. பாத்தீங்களா, இது மக்களை போய் ரீச் ஆயிடுச்சு. ஸ்பேஸுங்கிறது என்னது, அது ஸ்பேஸ்ன்னு ரீச் ஆயிடுச்சு. நான் அதுக்கு தான் வந்தேன். நீங்க என்ன ஸ்பேஸ்னா, இப்போ எலன் மஸ்க் வந்து உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர். அவருடைய கம்பெனியோட பேரு ஸ்பேஸ் எக்ஸ். அதுதான் அவரோட பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஸ்பேஸ் எக்ஸ். அவருக்கு தெரியுது ஸ்பேஸ் தான் எல்லாமே தெரியுது. அப்போ நான் சொல்ற ஸ்பேஸ்ன்றது நீ தான், அதுன்றது தான் கான்செப்ட். அது ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் எல்லாமா இருக்கு. இப்போ நீங்க வைல்ட் கார்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ட்ரி ஆனா எப்படி ஆடுவீங்க தெரியல எனக்கு. டெக்னிக்கலாகவும் அதுக்கான பாசிபிள் இருக்கா, மக்கள் அலோவ் பண்ணுறாங்களா, இவங்க அதை ஒத்துக்கிறாங்களா தெரியல எனக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா உன்னை எதிர்பார்த்தோம்னா சார், நாம் அவங்க வேலைக்காரன். ஓகே, நான் வேலைக்காரனா இருக்க விரும்பவே இல்லை. நான் ஆட்டக்காரன், கூப்பிட்டா வருவேன். எனக்கு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஒரு வேளை கூப்பிட்டா இந்த ஆட்டக்காரன் வேட்டையனாக மாறுவான். ஓகே, பொதுவா சொல்லுங்க, இது வரைக்கும் 8 சீசன் பாத்துறீங்களா? கொஞ்சம் தான் பாத்துருக்கீங்க. அதுக்கும் இந்த சீசனுக்கு எப்படி தெரியுது? இதை இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுலாம் இந்த கேம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் மேபி ஸ்டார்ட் ஆகும். இது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேவே டாப் கீர் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வீரே உங்களுக்கு கச்ச கச்சன்னு ஆகி இன்னும் ரொம்ப நிறைய பேர் நந்தினி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டாங்க. நிறைய பேர் நந்தினி ஆகும். ப்ரெஷர் அதிகமாகும்ல சார். ஒரு வாரம் தான் சார், ஒரு வாரத்திலேயே ஒரு பொண்ணு அவ்வளோ ப்ரெஷர்ல போகுதுன்னா கேம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆடினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். புரியாம ஆடினீங்கன்னா அது, ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று அடையணும்னு இருக்கும். இந்த வாரம் என்ன தூக்க போறாங்கன்னு ஒரு வேளை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு புதன்கிழமை தெரியுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வியாழன் வெள்ளி சனி எப்படி இருப்பாங்க அவங்க மன ரீதியா? வேற மாதிரி
அது இருக்கும்ன்றீங்க. அதெல்லாம் சமாளிக்கிற மனோரீதியை பசங்க வளர்த்துக்கணும். இப்போ பார்வதியோட ஆட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து ஃபுல்லா நம்ம அந்த ஹவுஸே நமக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பிளேவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அது வந்து ஒரு பாக்குறவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பையும் கொடுக்குது. இப்போ முதல் சீசன்ல ஒரு ஜூலி தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் இப்போ நீங்க அவங்களே மாயான்னு தான் குறிப்பிட்டீங்க. மாயால மறக்கும் Correct. அந்த மாதிரியான ஒரு பிளேவை எடுத்திருக்காங்க. டைட்டில் அடிப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு பிளேவை எடுக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கா? உள்ள இருக்கவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், நிச்சயமா இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா பாக்குறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி சுவாரஸ்யத்தை தரலாம். தரலாம். ஏன்னா இப்போ சார் ஒரு படம் வில்லன் செத்து போனவொன்னே நீங்க எந்திரிவீங்கல்ல, ஒரு தியேட்டர்ல படம் பாக்குறீங்க, வில்லன் செத்தவொன்னே நம்ம எந்திரிவோம். ஓகே ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு. Okay. அப்போ வில்லன் அங்க வேணும். ஓகே இது வில்லி வேற இல்ல, ஓகே அதனால அது தேவை. ஓகே நிச்சயமா அது இருக்கிற வரைக்கும், ஒரு காமெடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வந்து தேறிடும் ஆடியன்ஸுக்கு. ஆனா என்ன கேட்டா இன்னும் செலிபிரிட்டிஸ் இறக்குவாங்கன்னு இன்னும் நான் வைல்ட் feel கார்டுல இன்னும் பெட்டரான வருவாங்க, இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏங்க பிக் பாஸ் 8 சீசன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். தே நோ த சைக்காலஜி ஆஃப் பீப்புள். Okay. அதனால அதை அவ்வளோ சீக்கிரம் தொங்க விட மாட்டாங்க, இறக்குவாங்க. சார் எங்க நேயர்களுக்கா ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் திவாகரை பத்தி குட் சொன்னீங்கல்ல, அது அப்படியே நம்ம இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அது ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குட் 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 யா குட் 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 சூப்பர் 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 சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். குமுதத்துக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே குமுதமும் என்னை உருவாக்கிய செதுக்கிய பத்திரிகைகள். அந்த பத்திரிகை இன்று வந்து என்னை பேட்டி எடுப்பது எனக்கு பெருமை. நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.